உன் அப்பன் உன் இல்லத்திற்கு வந்திருந்த நேரத்தில் உன்னுடைய இல்லத்தில் ஒரு மூலையில் இருந்து ஒரு முனங்கல் சத்தம் இந்த அப்பன் எனக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது. அப்பன் என்ன சத்தம் என்று எதிர்பார்த்து முன்னே இந்த சத்தம் முனை அதிகமாகிக் கொண்டே இருந்தது. இந்த சத்தத்தினால் உன் அப்பன் என்னால் உன் இல்லத்துக்குள் நிற்க முடியவில்லை. இது என்ன சத்தம்? யார் உன் இல்லத்தில் இருந்து இப்படி முனகிக் கொண்டு இருப்பது என்பதனை அப்பன் தெரிந்து கொள்ள விரும்பி உன் இல்லத்திற்கு வந்த பொழுதுதான் நான் கண்டு கொண்டேன் இந்த சத்தத்தை எழுப்பியது யார் என்று. அது மட்டும் அல்ல, இப்பொழுது இந்த முகம் சத்தத்தை நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் அது உன் வாழ்க்கையில் மேலும் பல துன்பத்தை கொடுக்கும் என்பது ஒரு முளையில் இழுந்துதானே சொல்கின்றேன். அப்படியானால் எதற்காக அதை நாம் தட்டி எழுப்ப வேண்டும்? அது யாராக இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டுமே. ஏற்கனவே இருக்கின்ற பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் நான் தவித்து கொண்டு இருக்கும் பொழுது நீ மேலும் எனக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து தராதே என்று என் பிள்ளை பதற்றம் அடைகின்றாய் அல்லவா? என் குழந்தையே, உனக்கு உன் அப்பன் இப்பொழுது தரப்போகின்ற இந்த செய்தியை கேட்டு முடிக்கும் பொழுது இந்த நேரம் நீயே நிச்சயமாக வியந்து பார்ப்பாய். அப்பன் மட்டும் எப்படி இதுவெல்லாம் தெரிந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ ஆச்சரியப்படுவாய். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற சில விஷயங்களை சில நேரங்களில் தெய்வத்திற்கு ஏற்புடையதாக இருந்தாலும் பல நேரங்களில் தெய்வங்கள் இதனை கண்டுகொள்ளாமல் செல்ல நினைத்தாலுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்கள் நாம் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுமோமானால் நாளை உனக்கு இதனால் பெரும் விளைவு எதுவும் ஏற்பட்டு விடும். இந்த சத்தம் உன் வாழ்க்கையில் பாதிக்குமே. உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயம் எல்லாம் தடுத்து நிறுத்துமே என்பதில் அப்பனுக்கு சந்தேகம் வந்து விட்டது. அதனால் அப்பன் இதற்கு இன்றே ஒரு முடிவு கட்டிவிட வேண்டும் என்று என் பிள்ளையுடைய இல்லத்தில் எந்த முடங்கல் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது, இதை தொடர்ச்சியாக அங்கு சென்று கொண்டிருப்பது யார் என்று தெரிந்து கொண்டு உடனே அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த அப்பனுடைய பணி. உனக்கு மிக பெரிய விருப்பமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நான் உனக்கு இருப்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் சில சத்தங்கள் உன் இல்லத்துக்குள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற சத்தம் எல்லாம் அது தெய்வத்தின் நடமாட்டம் கொண்டிருக்கின்ற சத்தமாக இருக்கிறது என்பதனை உனக்கு உணர்த்துகின்ற சத்தம். ஆனால் இது குண சத்தம் சரி என்னவென்றுதான் நாம் பார்த்து விடுவோமே. இப்படி ஒரு சத்தத்தை உன் இல்லத்துக்குள் எழுப்புகின்ற தைரியம் யாருக்கு இருக்கிறது என்று. அது மட்டும் அல்ல, தெய்வங்கள் உன் இல்லத்துக்குள் அதிகமாக நடமாடிக் கொண்டு இருக்கின்றார்கள். இந்த அப்பன் முதல் உன் குல தெய்வம், உன்னுடைய இஷ்ட தெய்வங்கள் என்று அத்தனை பேரும் அங்கே நடமாடிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இவர்களை எல்லாம் தாண்டியும் அங்கு ஒரு முடக்கம் சத்தம் கேட்கிறது என்றால் அதை தடுத்து நிறுத்திவிட வேண்டியதுதான். இதற்கு மேலும் இதற்கு ஒரு பொழுதும் இதை என் பிள்ளை நீ செய்யக்கூடாது. நான் சொன்னவுடன் இந்த சத்தத்தை நிறுத்தியவுடனே அதை நீ அப்புறப்படுத்திவிட வேண்டும். அதற்கு மேலும் அவர்களை அங்கே நீ இருக்க அனுமதிக்க கொடுக்க கூடாது. ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கையின் பெரும் புண்ணிய வாழ்க்கையெல்லாம் உனக்கு தொடர் கதையாக கொடுக்கும்போது முன்னோர்கள் ஒரு விஷயத்தை சொல்ல நீ கேட்கிறாயா? வயதானவர்கள் இல்லத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எப்பொழுதும் அந்த குடும்பத்துக்குள் இருந்து ஏதாவது விஷயத்தை பேசி எல்லா முடக்கங்களையும் கொண்டிருக்கிறார்கள். குடும்பம் நன்றாக இருக்குமா? இப்படி நடு வீட்டில் இருந்து முணங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று அவரை எல்லோரும் திட்டி தீர்ப்பார்கள். நாம் அனுமதி கொடுக்கலாமா? இப்படியெல்லாம் பெரியோர்கள் பேசும் பொழுது நாம் பேசுவது உனக்கு தெரியும் அல்லவா? உன்னை பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை. எதுவோ அதை உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும் என்றுதான். இதையெல்லாம் சரி செய்து விட்டால் உனக்கு வருகின்ற பல துன்பங்கள் அப்படியே குறையத் தொடங்கிவிடும். இந்த வாழ்க்கை, உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு
மிக பெரிய நம்பிக்கையை கொடுத்துவிடும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை எதற்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நம்பிக்கையினை நீ நிறைவாக பெற்று கொள்ள வேண்டும் என்று எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அப்பன் நான் நினைத்து விட்டால் இங்கு எந்த விஷயமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இல்லை. அதனால் நான் தருவதையெல்லாம் என் பிள்ளை மனதார ஏற்றுக்கொள். இந்த வாழ்க்கை உனக்கானது என்று பெற்று கொள்ளவும் வேறு எதை பற்றியும் என் குழந்தை நீ பெரிதாக யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயம் எதுவாக இருந்தாலும் என்ன என்பதை அப்பன் நான் நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்த முடியாதது என்று ஒரு விஷயமும் கிடையாது. அப்பன் நான் நினைத்து விட்டால் இங்கு எந்த விஷயமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இல்லை. அதனால் நான் தருவதையெல்லாம் என் பிள்ளை மனதார ஏற்றுக்கொள்ள, இந்த வாழ்க்கையில் உனக்கானது ஏற்று பெற்று கொள்ளவும் நீ துணிந்து விட்டால் போதும். வேறு எதை பற்றியும் என் குழந்தை நீ பெரிதாக யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் என்னவென்பதை நீ நிச்சயமாக இன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு பெரும் மகிழ்ச்சி தந்துவிட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். அப்பன் நினைத்து விட்டால் இதையெல்லாம் ஒற்றை நொடியில் ஒழித்துவிட முடியும். ஆனால் அதையெல்லாம் நான் தாமதம் காட்டுகின்றேன் என்றால் அதற்குரிய ஒவ்வொரு சூழ்நிலையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எப்பொழுதும் நீ சரியாக என்னிடத்தில் இருந்து பெற்று கொண்டாயானால் அப்பன் உன் வாழ்க்கையில் இருப்பது உனக்கு நடத்துவதும் உன் கண்ணு உன்னை தெரிந்துவிடும். என் பிள்ளையே, இந்த அப்பன் இல்லத்துக்குள் வந்த பொழுது ஒரு முனகல் சத்தம் கேட்டது. சட்டென்று நான் திரும்பி பார்த்த இடத்தில் இருந்தது என்ன தெரியுமா? என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்துக்குள் இருக்கின்ற ஒருவர்தான் எந்த விஷயம் இல்லத்துக்குள் நடந்தாலும் அதற்கு ஒத்து போவது கிடையாது. எந்த விஷயத்திற்கு குடும்பத்தோடு உடன்படுவதும் கிடையாது. எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கொண்டு முனகிக்கொண்டு திரிவதுதான் இவர்களின் வேலையாக இருக்கிறது. நடக்கின்ற நல்ல விஷயத்தை கூட இவர்களின் குணங்கள் சத்தம் கொடுத்து விடுகின்றது. தெய்வம் உள்ளே வந்து நல்லது நடத்த நினைத்தால் கூட அதை தடுத்து விடுகின்றார்கள் இவர்களின் குணங்கள். இவர்கள் சத்தமிடும் இனி தொடருமோ? ஆனால் உன்னுடைய குடும்பத்துக்குள் வருகின்ற எந்த நன்மைகளும் நடக்காமல்தான் போய்விடும். மேலும் மேலும் இதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பாயானால் எந்த பலனும் கிடையாது. என்ன நடக்கிறது, உன் வாழ்க்கையில் ஏது நடக்கிறது என்று சொல்லி நீ இங்கு வருத்தப்படுகின்ற நேரத்தில் நமக்கு மட்டும் எதையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கவில்லையே என்று என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நிச்சயமாக உன்னுடைய இந்த வருத்தத்தை போக்க வேண்டியது என்னுடைய கடமை. உன்னுடைய வருத்தத்தை நிறுத்திவிட வேண்டுமானால் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கும் பொழுது கூட இல்லத்தில் இவர்களின் அதிகமாக இருக்கும். இவர் என் பிள்ளையே, உனக்கே சில நேரங்களில் அது மனதிற்குள் தோன்றுகிறது, என்ன இது நல்ல காரியம் நடக்க இருக்கின்ற இல்லத்துக்குள் கூட இவர்களுடைய தேவையில்லாத வார்த்தைகள் வருகின்றது. என்ன செய்தாலும் அதில் குறிப்பிடுகிறார்கள். எந்த விஷயத்தை நாம் செய்ய நினைத்தாலும் அதில் இவர்களுடைய தலை இது வருவதோடு மட்டுமல்லாமல் நமக்கு நடக்கின்ற நன்மைகளை கூட இவர்கள் தடுத்து நிறுத்தி விடுகிறார்கள் போல என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டது எனக்கு தெரியும். அப்பன் இதுவெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகுதான் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று வருகின்றார். என் குழந்தையே, இனிமேலும் இவர்களை திருத்த முடியாது. இவர்களுடைய எண்ணங்களை உன்னால் மாற்றிவிட முடியாது என்பதனை நீ நன்றாக தெரிந்து கொண்டால் இவர்களை இனிமேல் ஒதுக்கி விடுவது உனக்கு நல்லது. ஏன் தெரியுமா? முதலில் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காமல் இவர்கள் நடந்து கொள்கிறார்கள். உனக்கு இருக்கின்ற கஷ்டம் எல்லாம் என்னவென்று நன்கு அறிந்தவர்கள் உன்னுடைய இந்த நிலையில்
ஒரு மாற்றத்தும் வந்தாலும் அதில் உனக்கு சந்தோஷம்தான். நீ அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்தால் அதை நினைத்தவர்கள் மகிழ்ச்சி தானே இருப்பார்கள். அடைய வேண்டும் அதை விடுவித்து எங்கு உனக்கு நல்லது நடந்து விடுமோ, எங்கு உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைத்து விடுமோ என்று சொல்லி இவர்கள் நடத்துகின்ற அத்தனை நல்ல விஷயங்களிலும் முனகல்களை கொண்டு வருகிறார்களே. இந்த குணம், இந்த சத்தத்தினால் தெய்வம் கூட நிச்சயமாக மனதளவில் அதிர்ந்து அடைத்துவிடும் என்பதை இவர்கள்தானே நல்லது நடத்த நாம் வருகின்றோம். இவர்கள் என்னவென்றால் நல்ல விஷயம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு மூலையில் உட்கார்ந்து முடக்கிக் கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி தெய்வம் வந்த வழியில் திரும்பி சென்று விடுகிறது. என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், அப்பன் இதில் நான் என்ன தவறு செய்தேன்? நான் எந்த தவறு செய்யவில்லையே. அப்படி இருக்கும் பொழுது இதில் எனக்கு தண்டனை கொடுக்கலாமா என்று நீ சொல்லலாம். என் குழந்தையே, நீ சொல்வது சரிதான். ஆனால் இவர்களுடைய சிந்தனை உன் இல்லத்தில் முழுக்க நிரம்பி இருக்கின்றது. அங்கே எதிர்மறையான விஷயங்கள் அதிகமாக நடக்கின்றது. அது மட்டும் அல்லாமல் இவர்கள் வேறு யாரும் இருந்தது பட்சத்தில் இந்த தெய்வத்தை கண்டுகொள்ளாது. ஆனால் உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவர் எனும் பொழுது தெய்வம் அதனை விட்டுவிட முடியாது அல்லவா? இப்பொழுது இவர்கள் போட்ட கணக்கு எடுத்துக்கொண்டு உன் இல்லத்திற்கு வரலாமே. வெளியில் நிற்கிறார்கள். ஒன்று வீட்டில் முழங்குவதை நிறுத்தி, இல்லை இவர்களை விட்டு நீ தனித்து அப்பொழுதுதான் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நல்ல காரியம் நடக்கும். இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் கொடுத்து பல வேதனைக்குள் உன்னை சிக்க வைத்து எப்பொழுதும் நீ சந்தோஷப்படும் பொழுதெல்லாம் அதை பார்த்து பொறாமை கொண்டு நீ சிரித்தால் அவர்களுக்கு கஷ்டம். நீ ஒரு நல்ல காரியத்தை நடத்தினால் இவர்களுக்கு இதுவெல்லாம் தேவைதானா? இவர்களுக்கு இருக்கின்ற வசதிக்கு இவர்கள் இதையெல்லாம் செய்யலாமா என்று சொல்லி முடக்குகிறார்கள். இப்படி மேலும் மேலும் உன்னுடைய இல்லத்தில் பல துன்பங்களை நடத்திட இவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை என்னவென்று ஏது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இவர்களின் சிந்தனைகளை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்திவிடாமல் இதிலிருந்து வெளியேற வேண்டிய நேரம் இது. இந்த அப்பன் சொன்னது போல இந்த முகத்தின் சத்தம் இவர்களுடைய தொடருமோ? ஆனால் இவர்கள் இனிமேல் இந்த இடத்தில் பொருத்தமானவர்கள் அல்ல என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு இந்த அப்பன் சொல்லும் பொழுது மனதில் தட்டுப்படுகின்றதா? இதையெல்லாம் யார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று, இதையெல்லாம் இல்லத்துக்குள் இருந்து யார் நடத்துகிறார்கள் என்று உனக்கு தெளிவாக தெரிகின்றதல்லவா? இவர்களை மனமாறச் சொல்லி, இல்லை என்றால் இடத்தை விட்டு விலகச் சொல்லி, இல்லாத பட்சத்தில் என் குழந்தை நீ விலகி இருக்கின்றாய். இதுதான் உனக்கு நல்லது, உன்னுடைய எதிர்காலத்திற்கு நல்லது. வேண்டும் என்றே உன் குடும்பத்தில் எந்த ஒரு நல்லதையும் நடத்த விடாமல் செய்கின்ற இவர்களை ஒரு பொழுதும் என் பிள்ளை இனி வாழ்க்கைக்குள் நீ அனுமதிக்காதே. உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று, இந்த வாழ்க்கை உனக்கான பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதனை எல்லாம் மாற்றங்களையும் இந்த அப்பன் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் மட்டும் எப்பொழுதும் பிரச்சனைகள் இவர்களால் வந்து கொண்டிருக்கிறது. நீ நினைக்கின்றாய் உன் இல்லத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் சாதாரணமாக நடக்கிறது என்று. எல்லாமும் சரியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் இல்லத்துக்குள் முடங்கிக் கொண்டிருப்பது, எப்பொழுதும் தேவையில்லாத வார்த்தைகள் பேசி கொண்டிருப்பது உன் குடும்பத்துக்குள் மேலும் மேலும் பிரச்சனைகளை தான் உருவாக்கி கொண்டிருக்கிறது. நன்றாக இருக்கின்றவர்களுக்கு இடையில் மிச்சம் கசப்புகள் ஏற்படுத்தி தேவையில்லாத சச்சரவுகள் உன் இல்லத்துக்குள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். இது போன்ற மனிதர்கள் இருக்கும் இல்லத்தில் தெய்வம் ஒரு நாளும் தங்கி இருக்காது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் சொன்ன வார்த்தைக்கான அர்த்தம் நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிந்துவிடும். என் குழந்தையே, இந்த அப்பன் இப்பொழுது சொல்கின்ற வார்த்தைகளினுடைய அர்த்தங்களை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.